ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் எல்லாம் பர்ஃபெக்டான அளவுகளோடு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதே அளவோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சூப்பராகவே நீங்கள் பஜ்ஜி செஞ்சிடலாம். இந்த பஜ்ஜிக்கு நம்ம டீ கடைகளில் கிடைக்கும்ல குழம்பு, அந்த மாதிரி ஒரு குழம்பு ரெசிபியும் நம்ம செய்ய போகிறோம். ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு நான் 2 கப் எடுத்திருக்கேங்க. கப்போ டம்ளரும் நீங்கள் ஏதோ ஒரு அளவில் 2 எடுத்துக்கோங்க. 2 கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது அளவு கரெக்டாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. பெருங்காய பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடாப்பு அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சோம்னா ஒரு பிஞ்சு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நம்ம கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு நம்ம கடலை மாவு வளர்ந்தோம்ல அதே கப்பில் ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு அரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கப்பு கடலை மாவுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் நமக்கு போதும். இதை நம்ம இப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடுகு சேர்த்திக்கோங்க 1/4 ஸ்பூன். உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததையும் 2 பெரிய வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. இது சின்ன சைஸு, அதனால் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி சைஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் 1 கூட எடுத்துக்கோங்க, அதுவே போதும். தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசால் பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கிருச்சு, நமக்கு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 2 கப்லேருந்து 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம கடலை மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு நான் கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கடலை மாவை நல்லா கலக்கிட்டோம் கட்டி இல்லாமல். இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம உடனே நல்லா கலந்து விடணும், இல்லாட்டி நமக்கு கட்டி கட்டி ஆயிரும். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன். கடலை மாவு சேர்த்தது நம்ம எப்போயுமே உடனே நல்லா கலந்து விடணுங்க, இல்லாட்டி நமக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாழைக்காய் எடுத்து நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு தோல் மேலே லேசாக தோலை மட்டும் சீவிட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவு மெலிசாக இருந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும். வாழைக்காய் எடுத்து மாவில் இந்த மாதிரி 2 பக்கம் டிப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வரும் பஜ்ஜி நமக்கு. இதே அளவில் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம குழம்பும் நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த குழம்ப அதோட மேலே போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இந்த பஜ்ஜி வந்து நம்ம குழம்பு சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், குழம்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராகவே செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.